ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா எல் கிளாசிக்கோ. மஞ்சத்துணி மேல வந்திருக்கு ஒரு தம்பிங் வின் பிடாக். காஃபின்ல நெயில் பண்ணியிருக்காங்க இந்த இந்த வின்ன. அண்ட் மும்பை சான்சஸ் லுக்கிங் கோயிங் டவுன் த ரோடு ஸ்லிம்மா போயிட்டே இருக்கு. சிஎஸ்கே வாட் அ விக்டரி. இந்த மாதிரி ஒரு விக்டரி யாருமே நினைச்சு பார்க்கல. கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்ட்ல வந்து அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு. என்ன நினைச்சு நம்ம வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்தோமோ கம்ப்ளீட்லி ஆப்போசிட் போயிருக்கு. மும்பை இந்த கேமுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்மை காமிச்சாங்க, ஒரு மிருக பசியை காமிச்சாங்க. பட் 20 பேட்டர் ஆடி இருக்காங்க இன்னைக்கு. ஒரே ஒருத்தரை தவிர எந்த பேட்டருமே நெவர் கெப்ட் கோயிங் திஸ் விக்கெட்டு. ஈஸி விக்கெட்டே கிடையாது. கஷ்டப்பட்டு ஆடி ஒரு 100 அடிச்சாரு. டீமை தனியா தோல்ல சுமந்து போயிட்டு இருக்காரு சஞ்சு சாம்சன். வெல்கம் டு த ஷோ பிடாக். கேமை பார்த்துருப்பீங்க. வாட் அ விக்டரி ஃபார் சிஎஸ்கே. உங்களோட தாட்ஸ்? டாஸ் ஜெயிச்சு ஐ எம் கோயிங் ஒன் த டாஸ் அண்ட் எலெக்டட் டு லூஸ் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தெரியும் தோத்துருவாங்கன்னு. அதுதான் வந்து அகமதாபாத்தில் பேட்டிங் ஆடு, மும்பையில் பேட்டிங் ஆடு, ஹைதராபாத்தில் போலிங் போடு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரீசன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த அட்வான்டேஜை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 210 ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் சொன்னேன். இவங்க 208 டார்கெட் வச்சாங்க. 3 ரன் ஷார்ட் ஆஃப் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர். பேத்தட்டிக்கா ஆடினாங்க. இப்ப தெரியுதா எதுக்காக நவந்தீர நம்பர் 3 ஆடக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் மும்பை இஸ் மேக்கிங் சோ மெனி பேசிக் ஸ்ட்ராட்டஜிக்கல் டெரிபிள் எரர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் டெரிபிள் எரர்ஸ். இப்போ அவங்க பேட்டிங் ஆடினாங்க. இப்போ வின் ஃபேக்டர் என்ன சொன்னோம்? முதல் 8 ஓவரில் விக்கெட்டு விழும். 8 ஓவரில் செட்டு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேறன்னு. சிஎஸ்கே 91 for 2, மும்பை 46 for 3 கீ லவ்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து 149 for 4 சிஎஸ்கே. 2 ஓவர் தான் சீட் கோட் இருக்குல்ல, ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா அவங்க 58 for 2. இப்போ இவங்க 94 for 7 to 104 ஆல் அவுட், 10 for 3. செகண்ட் வின் ஃபேக்டரும் டிக்டு பை சிஎஸ்கே. வின் ஃபேக்டர் நீ டிக் பண்ணினா மேட்ச் வர ஹோம் அட்வான்டேஜ், இந்த அட்வான்டேஜ் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுல இன்னொன்னு என்னன்னா the மெச்சூரிட்டி லெவல் ஷோடு பை சஞ்சு சாம்சன். ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ஆட் ஆன் பண்ணுங்க. எடுத்தோடனே ருத்து ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாரு. சஞ்சு சாம்சன் பொறுமையா ஆடினாரு. அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் ஒரு த்ரஸ்ட் கொடுத்தாரு, பொறுமையா ஆடினாரு. சிவம் தூபேவால குடன் கெட் கோயிங் அவுட் ஆட்டாரு, அப்படியே ஒரு பொறுமையா ஆடினாரு. திவால் பிரவிஸ் வந்து ஒரு அடி அடிச்சாரு, அப்படியும் பொறுமையாரு. கார்த்திக் சர்மா வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட போதுதான் சஞ்சு சர்மா அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணாரு. வாட்டன் வந்து ஒரு இடி இடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து த கிரேட்டஸ்ட் இது மெச்சூரிட்டி என்னன்னா அந்த 2 ஓவர் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ராவை அவர் போட்ட 17-19 ரிஸ்கே எடுக்காம யாருக்கரா சொருகினாரு. அவுட் அவர் சஞ்சு சாம்சன் ஆயிருந்தாருன்னா 15-20 ரன் கம்மியா போயிருந்திருக்கும். இதுல இன்னொரு கதையும் சொல்றேன் நானு. கார்த்திக் சர்மா ஆடும்போது பிரசாந்த் வீர், ஊர்வில் பட்டேல் 2 பேருமே பேடு கட்டிட்டு உட்காந்து இருந்தாங்க. கார்த்திக் சர்மா சீக்கிரம் அவுட் ஆயிருந்தாருன்னா அகில் ஹுசேன் ஆடி இருக்க மாட்டாரு. எழுதி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இப்ப எவனாவது ஒருத்தன் வாயத்துறங்க சன்ரைசர்ஸோட அகில் ஹுசேனை டிராப் பண்ணதுக்கு. படிச்சு சொன்னேயா அவனோட லெப்ட் ஹேண்டருக்கு தான் அவர் நல்லா போடுவாருன்னு. என்ன ஒரு டேமேஜ் பண்ணாரு திலக் வர்மா. செட்டில் ஆன திலக் வர்மாவை 12வது ஓவர் எடுத்தார். பாயிண்ட் நம்பர் 1. போன மேட்ச் அவரோட ஜோடி இல்லைன்னு சொல்லிட்டு நூர் அகமது எவ்வளவு ஆர்டினரியா தெரிஞ்சாரு. ஒரு விக்கெட் எடுத்தாரு நூர் அகமது எஸ்ஆர்எச்சோட. ஒரு பக்கம் அகில் ஹுசேன் போடுறாரு. ஒன்னு நூர் அகமதோட போலிங் இன்னைக்கு எப்படி இருந்தது யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு எனக்கு என்னன்னா ஹர்திக் பாண்டியா கே அந்த 20வது ஓவரு நீ வந்து 2020 வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா மில்லர் இருக்கும்போது போலிங் போடுற நீ இப்ப நைஸா ஒளிஞ்சுன்னு கிறிஷ் பகத் மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு 20வது ஓவர் போலிங் கொடுக்குற. வாட் எக்ஸாம்பிள் ஆர் யூ செட்டிங் யுவர் செல்ஃப் அஸ் அ கேப்டன்? இன்னைக்கும் என்ன பண்ணாரு? பேடை கட்டிட்டு குடுன்னு ஓடினாரு. ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டுக்கு முன்னாடி சுத்தி அவுட் ஆயிட்டாரு. போலிங் பேத்தட்டிக்கா போட்டாரு. பவர் பிளேல அவரால் தான் போச்சு. எல்லாருமே நல்லா போலிங் போட்டாங்க. பேத்தட்டிக்கா போலிங் போட்டாரு.
முன்னாடி போய் அவுட் ஆனாரு. ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட் அந்த பையன் என்ன வரும்போதே 16 அடிக்கணும், என்ன பண்ணோம்? ரெட்டோட ஒரு சுத்துறாரு, ஸ்வீப்பர்ல கேட்ச். ஓகே, உங்களுக்கு வந்து நமந்தீர நம்பர் 3 அனுப்புற மாதிரி இந்த தப்பை தான் போன தடவை பண்ணாங்க. திலக் வர்மாவை நம்பர் 3 நீங்க இறக்காத வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், அங்க சாண்ட்னரு, இங்க அக்கீல் ஹுசேன். வான்கடையில ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸை, நல்ல ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸை கட்டுப்படுத்தவே முடியாது. இவங்களோட டோர்னமெண்ட் இதோட முடிஞ்சுது. இவங்க குவாலிஃபை ஆவாங்கன்னு ஃபர்ஸ்ட் டீமா நான் கால் பண்ணியிருந்தேன். going to get this wrong. இவங்க இனிமே திரும்பி வர முடியாது. they look tired, they lack purpose, their strategy has been absolutely pathetic, the usage of resources has been absolutely pathetic. ஒரு 5-time champion are knocking the doors to the playoffs. Unfortunately, another 5-time champions are staring down the barrel of exit, which is going to happen soon. Vicky, please add on your thoughts. சின்ன ஒரே ஒரு ஐ ஜஸ்ட் ஹாவ் ஒரு சின்ன ஒரு உங்கள்கிட்டேருந்து ஒரு மாற்று கருத்து நான் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து காளியை பத்தி நிறைய சொல்லுவீங்க, பட் இந்த கேம்ல ஐ திங்க் த கிரிமினல் வாஸ் காளின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காளி 4 6 கொடுத்தாரு. முதல்ல பிரெவிஸ்க்கு ஒரு 6 கொடுத்தாரு, விச் வாஸ் அ வெரி குட் பால். பிரெவிஸ் நல்லா அடிச்சாரு ஸ்ட்ரைட்டா. அதுக்கப்புறம் 3 6 கொடுத்தாரு. தூக்கி போட்டு பிரெவிஸ் எக்ஸ்ட்ரா கவருக்கும் லாங் ஆஃப்க்கும் நடுவுல ஒரு 6 சொருகினாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சர்மா என்ன சொன்னீங்க, கஷ்டப்படுறாரு தடவனாருன்னு சொன்னீங்கல்ல. அல்லாஹ் கசம் ஃபர் பேக் ஃபுட்ல போட்டு போட்டு ஸ்டம்ப் லைன்ல போட்டு போட்டு அவரை வந்து ஆஃப் ஸ்ட்ரைக் போக வச்சுனே இருந்தாரு. ஆனா சாண்ட்னர் என்ன பண்ணாரு, விக்கெட்டுக்கு அலைஞ்சுன்னு போட்டாரா இல்ல வந்து வேணே தூக்கி போட்டாரான்னு தெரியல, தூக்கி சொருவிட்டாரு 2 6. அங்கேயே மொமெண்டம் போயிடுச்சு. நீங்க அங்க அவரை அமுக்கி சேட்டாவை பிடிச்சிருந்தீங்கன்னா அகில் ஹுசேன் நீங்க பிளேயிங் லெவன்லயே இல்ல. செகண்ட் ஹாஃப்ல வர முடியாது. அவரை வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஐ ஸ்வேர் பிரசாந்த் வீர தான் போயிருப்பாங்க 100%. கார்த்திக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன்ல யாராவது ஒருத்தர் அவுட் ஆயிருந்தாங்கன்னா. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சிஎஸ்கே வந்து ஹஸ் ஷோன் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் 2 ஸ்பின்னர்ஸ். இங்க மட்டும் இல்ல, சேப்பாக்ல அங்க ஆடும் போதுமே நல்லா பண்ணாங்க 2 ஸ்பின்னரையும். இந்த 2 ஸ்பின் அட்டாக்க வந்து அவங்க போன கேம் நல்லா பண்ணாங்க. யாரு, அல்லாஹ் கசம்ஃபர் அண்ட் சாண்ட்னர் வந்து நல்லா பண்ணாங்க. இன்னைக்கு வாங்கெடேல இவர் என்ன டேமேஜ் கிரியேட் பண்ண முடியும்ன்றத காட்டிட்டாரு அகில் ஹுசைன். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் பர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் அட்ரோஷியஸ் ஷாட்ஸ் பிளஸ் கப்பல்டு வித் வெரி குட் போலிங். முதல்ல தானிஷ் மலேவர் ஆக்சுவலா வந்து அவருக்கு பதிலா நான் என்ன ஃபீல் பண்ணேன், நமந்தீரே ஓபன் பண்ணிட்டு தானிஷ் மலேவருக்கு பதிலா நமந்தீர் ஓபன் பண்ணிட்டு அவரை வந்து இம்பாக்ட் சபே பண்ணாம வெயிட் பண்ணிட்டு, இது ஜஸ்ட் என்னோட தாட், வெயிட் பண்ணிட்டு எனிவேஸ் நீங்க மிடில் ஆர்டர்ல கஷ்டப்படுறீங்க, 1 மோர் பேட்டரை ஆட் பண்ணலாமே. ஏன் தானிஷ் மலேவர் ஒரு பிக் சேஸ், தானிஷ் மலேவருக்கு பதிலா நமந்தீரே போலாம். நம்பர் 3 வருது, எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துடுறாரு நமந்தீர். அவருக்கு பதிலா நீங்க மயங்க் ராவத்தையோ இல்ல ராஜ் அங்கத் பாவாவோ, 2 பேருமே நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆஃப் த பால், அவங்க யாராவது ஒரு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்கலாம். மும்பை அண்ட் அகைன் இது வந்து சொல்றதுக்கு எப்படின்னு தெரியல, 5-time சாம்பியன்ஸ் அவங்க. இதை சொன்னா வேற அதை ஏன் ஆட் பண்ணிக்கிறீங்க அப்பப்ப கூடன்னு, பட் விச் இஸ் அ ஃபேக்ட். பட் அந்த மாதிரி ஒரு டீமாவே தெரியல. தேவர் ஜஸ்ட் அவுட் பிளேட் இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், அவுட் பிளேட் பை ஜஸ்ட் 1 பேட்டர். இந்த கேம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அகில் ஹுசேனோட கேமோ அதை விட ஜாஸ்தி சஞ்சு சாம்சனோட கேம். திஸ் விக்கெட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். நம்பர் 1. நம்பர் 2, சிஎஸ்கே வந்து ரிலையிங் ஆன் சஞ்சு சாம்சன் டு பிளே டில் 20 overs. அது எவ்வளவு மெச்சூர்டா அவர் வந்து அதை டெலிவர் பண்ணாருன்றத அந்த பியூட்டியை தான் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் வந்து ஒரு 25 balls 70 அந்த மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர். நீங்க சொன்னீங்க ருத்து த்ரஸ்ட் கொடுத்தாருன்னு, பட் ருத்துக்குமே ஹி இஸ் நாட் ஃபைண்டிங் த ஃபார்ம். 20 ரன்னுக்கு மேல வர மாட்டேங்குது, இல்ல அதுக்கு முன்னாடியே அவுட் ஆயிடுறாரு. பட் அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல எந்த விதமான ரிஸ்க்குமே எடுக்காத மேட்ச் ஃபுல்லா பார்க்கும்போது ஐயோ இந்த ஓவர் அடிச்சிருக்கலாமே, இந்த ஓவர் இவரை டேக் ஆன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனா அவரோட கால்குலேஷன் படி நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஸ்டேஜ் 200 210க்கு போறதுக்கு என்ன தேவைன்றத வந்து ப்ராப்பரா கால்குலேட் பண்ணாரு. 17th and 19th ஓவர் நீங்க சொன்ன மாதிரி பும்ராவை பிளே அவுட் பண்ணாரு, சிம்பிளா பிளே அவுட் பண்ணாரு. அங்க விக்கெட் விழுந்திருந்ததுன்னா வேற மாதிரி மாறி இருக்கும். இன்னைக்கு 170 180லாம் இவங்க இப்படி ஆட மாட்டாங்க. கண்டிப்பா சேஸ் பண்ணிருப்பாங்க மும்பைக்கு. எஸ் பீடாக், உங்கள்கிட்ட வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். ஒருவேளை அந்த ஏர்லி விக்கெட் போயிருந்தா சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு சேஞ்ச பண்ணிருப்பாங்களா, இல்ல அகில் ஹுசேனை தான் கண்டிப்பா எடுத்துன்னு வந்திருப்பாங்களா? வாஸ் தட் இன் பேக் ஆஃப் தேர் ஹெட்? அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்.
பர்டிகுலர் சஞ்சு சாம்சன் அவுட் வந்து ஷூர் பிரசாந்த் வீர் உள்ள போயிருப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இன்னொன்னு நீங்க சொன்னீங்க சாண்ட்னர், யுவர் ஸ்பாட் ஆன் தட். அந்த சுச்சுவேஷன்ல தான் நிறைய பேர் என்ன பண்ணுவானுங்க, இந்த அலைஞ்சு விக்கெட்டுக்கு போறேன் இறங்கி வருவாங்க மெதுவா அப்படியே தூக்கி போட்டு 4 6மே ஷாப்பிங். அதை வந்து நாங்க ஷாப்பிங்னு சொல்லுவோம். கரெக்ட். இந்த ஃபாரின்ல நாங்க லாங்குவேஜ் டோன்ட் ஷாப் அஸ் அ bowler அப்படின்னுவோம். 3 பால் ப்ரெஷர் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் நைஸா அப்படியே அலைஞ்சுன்னு மேல தூக்கி போடுறது. அதை ஒண்ணு பண்ணாரு. நான் மும்பை திங்க் டேங்கா இருந்தேன்னா திலக் வர்மா தான் ஓப்பனிங் இன்னைக்கு. திலக் வர்மா டிகாக் ஓப்பனிங்னா சஞ்சீவ் சாம்சன் இவர் அக்கீல் ஹசன் போலிங்கே போட்டிருக்க மாட்டாரு. ரூல் இருக்கியா, ரூலை பிரேக் பண்ணி எப்படியா போலிங் போடுவ நீ? இப்ப அவர் என்ன பண்ணாங்க, எதனால அவங்க வந்து அக்கீல் ஹுசேனுக்கு முதல் ஓவர் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். டிகாக்கு ஒரு சிங்கிள் கொடுத்துட்டா தனிஷ் மலிவர் பயங்கர பிரஷர்ல இருக்காரு, அவர் வச்சு ஓட்டிடலான்னு சொல்லிட்டு தான் அக்கீல் ஹுசேனை கொடுத்தாரு ஒழிய வேற எதுவுமே கிடையாது. அவங்களோட திங்கிங் பேட்டர்னே நான் உடைச்சிருப்பேன். திலக் வர்மா ஓப்பனிங் இருக்குதுன்னா அக்கீல் ஹுசேன் போலிங்கே போட்டிருக்க மாட்டார். எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு நான். Mumbai has been pathetic with their strategy. What is the need of sending Namandir, who's a proven finisher at number 5 and number 6 and number 7, to send a top of the order? யாரையா நீ இது பண்ண பாக்குற? சூரியகுமார் யாதவுக்கு பேட்லே பட மாட்டேது, கிரிக்கெட்டை முடிஞ்ச மாதிரி இருக்கு. அவரை காப்பாத்துறதுக்காக நீங்க இவரை முன்னாடி இருக்கிறியா? ஆட வேண்டிய திலக் வர்மா முன்னாடி இருக்கியா? திலக் வர்மா உள்ள வரும்போது 12 for 3, 208 சேசிங்க, 3 ஓவர்ல 12 for 3. வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் திலக் வர்மா டு டூ? யூ பீன் பேத்தட்டிக் இன் யுவர் strategy. I am the one who will always be praising Mumbai Indians for the strategy, for the talent scout and everything. They've been absolutely terrible this season. இந்த டீமை வச்சுட்டு அவங்க தோக்குறாங்கன்னா the responsibility has to be taken by the captain and the whole coaching and management staff. இதுக்கு மேல ஆட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. விக்கி ப்ளீஸ். இல்ல, ஒரு டீம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. எஸ், சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா 2 பேரும் 36 37. அதை தவிர ஒரு பேட்டர் கூட டபுள் டிஜிட் தாண்டல. இது ஒரு நம்பர் 1. ரெண்டாவது என்னன்னா தானிஷ் மல்லேவர், எஸ் நீங்க சொன்னது 100% ட்ரூ. தானிஷ் மல்லேவர் மட்டுமே இன்னும் 2-3 ஓவர் ஆடி இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பேத்தட்டிக் பொசிஷன்ல வந்து இருப்பாங்க. ரன்னே ஆல்ரெடி ரன் வரல, அவர் வந்து இஸ் ஃபைண்டிங் த சர்ச்சிங் பாலுக்கு. போன கேம் செகண்ட் பால், இந்த கேம் ஃபர்ஸ்ட் பால். அவர் மேல குறைய சொல்ல முடியாது. பிகாஸ் அண்டர் அ லாட் ஆஃப் பம்ப் நீங்க யூ ஷுட் ஹவ் பிளேட் அட்லீஸ்ட். சரி, ஓகே, ரோஹித் சர்மா இஸ் நாட் ஃபிட், எஸ் எல்லாமே புரியுது. பட் யூ ஹேவ் டு மேக் சம் சேஞ்ச். நீங்க நமந்தீரை சொல்றீங்க போயிடா, பட் ஆனா ஐ வுட் 50-50 தான் அக்ரி பண்ண முடியுது என்னால. ஏன்னா நமந்தீர் மட்டும் தான் அவருக்கு கொஞ்சம் பேட்டிங்ல ரன் அடிக்கிறாரு. நம்பர் 3ல போயிட்டு, நம்பர் 3ல சூரியகுமார் போனாரு வழிஞ்சாரு, திலக் போனாரு வழிஞ்சாரு. இவர் மட்டும் தான் ஒரு 50 அடிச்சிருக்காரு, ஒரு 39 அடிச்சிருக்காரு, ப்ராமிசிங்கா தெரியுறாரு. எஸ் அஃப்கோர்ஸ் இஸ் சர்டிஃபைடு ஃபினிஷர், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. மும்பை வர் ஃபவுண்ட் வாண்டிங் டுடே, போலிங்லயா இருக்கட்டும் பேட்டிங்லயா இருக்கட்டும். போலிங்ல இன்ஃபேக்ட் அந்த பகத், அவர் கிறிஸ் பகத் போட்டது கூட நான் வந்து அவ்வளவு ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன் வந்து அவர் வந்து அவர் மேல எந்த குறையுமே சொல்ல முடியாது. யூ ஆர் பிளேயிங் யுவர் செகண்ட் ஐபிஎல் கேம் அண்ட் த கேம் இஸ் ஆன் த லைன். 19th ஓவர், யூ நோ சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டு டேக் ஆன். அவர் என்ன ஒரே ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணாருன்னா, ஸ்லோ ரன் போடாம ஸ்ட்ரெயிட் யாக்கர்ஸ் ட்ரை பண்ணி ஃபுல் டாஸ் அட்லீஸ்ட் போட்டு அடி வாங்கியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது, கம்மியா தான் வாங்கியிருப்பாரு. ஜஸ்ட் பிகாஸ் பாண்டியாஸ் போல் 2 overs 38, ஐ ஃபெல்ட் இவர் 2 overs 31 தான் போட்டிருக்காரு. கிறிஸ் பகத் வாஸ் அ பெட்டர் ஆப்ஷன் இந்த டெத் நான் ஃபீல் பண்றேன். பாண்டியா போட்டிருந்தா 220 போயிருக்குமோன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஐ மைட் பி ஹார்ஷ், இந்த கேமை பார்த்து அப்படி சொல்லியிருக்கலாம். பட் ஆனா ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி ஹாண்டிங் மும்பை. திஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங், அதுதான் சொல்றேனே, இதுக்கப்புறம் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ கம்மிங் பேக் இதுக்கப்புறம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா the things are starting to just open up, things are getting brighter. ஏன் சொல்றேன், GT is going to play in Bangalore, they'll get a drubbing. I predict a drubbing from RCB that is going to happen to GT. GT is going to come to Chennai. என்ன பண்ண போறாங்க, 2 பாயிண்ட் அங்க, ஒரு 2 பாயிண்ட், அதுக்கப்புறம் எல்எஸ்ஜியோட ஒரு 2 பாயிண்ட், ஆல்ரெடி 10 பாயிண்ட் வந்துடுச்சு. திருப்பி எல்எஸ்சியோட அவே பிக்சர் ஒன்னு இருக்கு, ஜிடியோட அவே பிக்சர் ஒன்னு இருக்கு, எம்ஐயோட ஹோம் பிக்சர் ஒன்னு இருக்கு. 3 கேம் எவ்வளவு, 6 பாயிண்ட், 10 பாயிண்ட் இதுலயே வந்துச்சு. யூ டெல் மீ நவ், சிஎஸ்கே ஓட சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு தி பிளே ஆஃப் பிரைட்டா தெரியுதா இல்லையா? அதுவே க்ளோசிங் தாட்ஸா கொடுத்துருங்க. அதாவது எனக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ண அந்த லாஜிக் நான் எடுக்க மாட்டேன்.
they are playing the right combination. As long as they play the right combination, they can beat any team in the competition. எல்ஐஜி 2 பாயிண்ட் இருக்கு, ஜிடி 2 பாயிண்ட் இருக்கு, நான் யோசிக்க மாட்டேன். நீ எப்படி யோசிக்கணும்? இஃப் யூ வாண்ட் டு வின் த சாம்பியன்ஷிப், யூ ஹேவ் டு பீட் ஆர்சிபி, யூ ஹேவ் டு பீட் பிபிகேஎஸ், யூ ஹேவ் டு Correct. பீட் ராயல்ஸ் விச் இஸ் இந்த டாப் 3. நீங்க வந்துட்டு ஷார்ட் ரூட், ஓகே இவெல்லாம் தோத்துட்டு இருக்கான், கேகேஆரோட ஒரு மேட்ச் இருக்கு, எல்ஐஜியோட 2 மேட்ச் இருக்கு, ஜிடியோட 2 மேட்ச் இருக்கு, ஜிடி அடி வாங்கிட்டு அங்க வருவான்னு நினைச்சா, that is not a big ambition looking at winning a trophy. The ambition what you are looking at is just going into the playoffs. Okay, இப்ப வந்துட்டு நான் திருப்பியும் அதை தான் சொல்றேன். இந்த டீம் வந்துட்டு ஏன் வந்து பிளே ஆஃப்ஸ் போகாதுன்னு சொன்ன காரணம் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தரிஷ் மலேவர் மாதிரி they are good players, they're not commandable enough to get a chance in the playing level. அந்த 2 ஸ்பாட் அவங்க 2 பேர் எடுத்திருந்தாங்கன்னா இவரு வந்து அக்கீல் ஹுசேன் ஆடி இருக்க முடியாது, பிரசாந்த் வீர் ஆடினா அக்கீல் ஹுசேன் ஆட முடியாது. தட் இஸ் த பாட்டம் லைன். அக்கீல் ஹுசேன் ஆடலைன்னா நூர் அகமது இஸ் நாட் கோயிங் டு பி த சேம். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிரும்ன்றதுனால தான் நான் சொன்னேன் ஒழிய, இப்பயும் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக ஊர்வில் பட்டேலை கொண்டு வந்துட்டு, ஊர்வில் பட்டேல் டு பேட் அட் நம்பர் 3, டோன்ட் டிஸ்டர்ப் சர்ஃப்ராஸ் ஃப்ரம் வாட் ஹி இஸ் டூயிங், 4 டிவால்ட் பிரேவிஸ், 5 and 6 வந்து சர்ஃப்ராஸ் கான் ஆர் சிவம் துபே பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7 ஓவர் வந்தா இன்னும் கடாப் கஜன் பேட்டிங்ல நினைப்பு, bowling சூப்பரா இருக்கு. முகேஷ் சௌத்ரி பாவம் அவங்க அம்மா இறந்து போயிட்டு அதுக்கப்புறமும் வந்து பவுலிங் அவரு நல்லா போடுறாரு, குரு ஜப்னீத் நல்லா போடுறாரு, கம்போஜ் நல்லா போடுறாரு, அக்கீல் நல்லா போடுறாரு, நூர் நல்லா போடுறாரு, பவுலிங்கும் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. ஸோ இஃப் தே கோயிங் டு பிளே த சேம் பிளேயிங் லெவன் வாட் வி ஹவ் பீன் டாக்கிங் ரைட் ஃப்ரம் த பிகினிங். சொல்லுங்க விக்கி. இல்ல ஏன் சொன்னேன்னா, அவே பிக்சர் கிடையாது, ஆர்சிபியோடையும் இல்ல, பஞ்சாபோடையும் இல்ல. சோ அதனால ஐ ஃபீல் நவ் த ஃபர்ஸ்ட் டாஸ்க் இன் ஹேண்ட் இஸ் டு குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப்ஸ். தே ஹாவ் அ வெரி குட் சான்ஸ். நான் சொல்றதெல்லாம் நடக்குமா நடக்காதான்றது கேம் பை கேம் தான் போகணும். அவங்க இப்படி யோசிப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. There is a bright chance that CSK are on the verge of qualifying as the 4th teamன்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன். Because they are playing this brand of cricket, this combination, this confidence in batting and bowling, provided Ruturaj Gaikwad and Shivam Dube come to the party, it is going to be a very good chance for CSK to qualify. குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் தட் டே தான். ஸோ அதுல எந்த இதுவுமே இருக்க போறது இல்லை. பட் அந்த ரோட பாத்தீங்கன்னா, அந்த ரோடுல டெஃபினட்டா அந்த பாயிண்ட்ஸை பிக்அப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி பண்ணுவாங்கன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஃபார்ம் பிரில்லியண்டா இருக்கு. எஸ் பி டாக், சாரி ஆட் பண்ணுங்க. இல்ல கரெக்டா சொன்னீங்க. நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு டீமோட நான் பேசும்போது ஆப்பரன்ஸை பார்க்காதுன்னுவேன். எவன் குறுக்க வந்தாலும் போட்டு போயினேரு. நான் முன்னாடி வரணும்னா என் கையில அருவாள் இருக்கு, எவன் வந்தாலும் சீவிட்டு போயினேரு. அனலிஸ்ட் பீடாக் கேவ் 52-48, விக்கி கேவ் 53-47. ஆனா ஒரு பைத்தியக்காரன் என்ன சொன்னா 61-39. ஒரு ஃபேனு அது எப்பெல்லாம் 61-39 அந்த பைத்தியக்காரன் சொன்னா அந்த 3 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. இனிமே நான் அதை விட மாட்டேன். லக்கு பாக்குறீங்க. ஸோ இந்த காம்பினேஷன் அவங்க ஆடினாங்கன்னா, பீட் ஹோம் பீட் அவே, தேவோட வெரி குட் சான்ஸ். இவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஓப்பனிங் காம்பினேஷன். தே ஹேட் அ பார்ட்னர்ஷிப் இஃப் நாட் பிக் and a spin choke with both the spinners got wickets. That template is also back. So we will only expect good things from CSK. The way they are playing, they should get into playoff. There's still a lot of competition there. Many teams are playing. SRH is playing well. DC Frail இருக்காங்க, GT Frail இருக்காங்க, 3 டீம் ராயல்ஸ், PBKS, அதுக்கப்புறம் RCB ரொம்ப மேல இருக்காங்க. Long way to go, but they've certainly opened up the doors. Congratulations for Chennai Super Kings for putting up a magnificent show. Hard luck for Mumbai. They can only blame themselves. LG எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு their decisions have been pathetic. For the first time I'm seeing from a proven franchisee like Mumbai, where they are one of the best when it comes to strategy, talent scouting and usage of resources. அவங்கள நான் புகழாத மாதிரி யாருமே புகழ்ந்திருக்க மாட்டாங்க. பட் they're below par this season. Let us see what is going to happen. Unfortunately 100 லேருந்து திருப்பி 99க்கு வந்திருக்காரு விக்கி. But I'm first time very very happy and I wanted him to come to 100 to 99. இந்த மாதிரி CSK இருக்கும் போதும் will come back and the next is going to be a review whether விக்கி சொன்ன மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் ஒரு அடி வாங்கிட்டு சென்னைக்கு வருவாங்களா RCB கிட்டன்னு.
அதுலயும் அவர் கரெக்டா இருக்காரா, திருப்பி 99ல இருந்து 100 போறாரான்னு பார்ப்போம். வில் டூ த டீடைல்டு ப்ரிவ்யூ வித் யுவர் 99% accurate blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.